காலகட்டமானது ஒரு நெருக்கடியான நாட்களை சந்தித்து கொண்டிருக்கிற நேரங்களாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு மிகவும் சீக்கிரமா வருகிற நாட்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமானால் அல்லது விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோமானால், இல்லாவிட்டால் நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நாம் செய்வோமானால் அதனுடைய நோக்கம் என்ன? பிரதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாளுக்காகவே நாம் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே அப்படிப்பட்ட நோக்கத்தை உடைய நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து நாம் பார்க்கிற நேரத்திலே அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், எச்சரிக்கையா இருக்க சொன்னார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் நிலைத்திருக்க சொன்னார். மூன்றாவது, அவர் ஆத்மாவை காத்து கொள்ள சொன்னார். நான்காவது நம்ம பார்த்தோம், அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறதில்லை. இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். அந்த நாட்களிலே நடக்கிற 2 சம்பவங்களை ஆண்டவர் முன்வைத்து இந்த ஆண்டவருடைய வருகை நாளை குறித்து சொல்லி இருக்கிறார். என்னவென்று சொன்னால் 26வது வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னார். நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொன்னார். அதே போல அப்படிப்பட்ட மனுஷகுமாரனுடைய நாட்கள் சொன்னால் அவருடைய வருகை நாட்கள், அவர் வரப்போகிற அந்த நாட்களிலே நோவாவின் நாட்கள் எப்படி நடந்தது அதே போல நடக்கும். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். 28வது வசனம், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு வானத்தின் அக்னியும் கந்தமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். நோவாவுடைய நாட்களிலே ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள். தேவனை குறித்து உணர்வில்லை. சோத்திரம். அவர்கள் தங்களை பெரியவர்களாக நினைத்து, ராட்சசர்களாக நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் லோத்தினுடைய நாட்களிலே ஆண்டவர் அக்கினியும் கந்தகம் இறக்கி ஆண்டவர் சோதோமையும் கொமோராவையும் அழித்து போட்டார். லோத்தினுடைய நாட்களில் ஜலப்பிரளயம், மிகுந்த ஒரு ஜலப்பிரளயம் வந்தது, அல்லது வெள்ளப்பெருக்கு வந்தது. அது முழு உலகத்தையும் மூடிவிட்டது. எப்பொழுது கூட நம்ம பார்ப்போம் சொன்னா, சில நேரங்களில் பெரிய மலைகள் வந்துட்டு சொன்னா இருக்கிற தோப்புகள்லாம் மூடிடுது, ஊர்கள்லாம் மூடிகிறது. அங்க இந்த மேலே கேமரா வச்சு பார்க்குற சமயத்தில் ஊர் எது காடு எதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மூடி விடுகிறது. இதே போல முழு உலகமும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவுடைய குடும்பம் மட்டும் தப்புவிக்கப்பட்டது. அதே போல லோத்தினுடைய நாட்களில் என்ன நடந்தது? சோதம் குமார பட்டணம், அந்த சோதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போட்டார். அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மனுஷகுமாரனுடைய நாட்கள் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சோதம் குமார பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அது மிகவும் ஸ்தோத்திரம் செழிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல ஒரு குறைவும் இல்லை. அதை பார்க்கிற போது ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்க சோதம் குமார பட்டணத்தை குறித்து வாசிக்கலாம்.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவை அழிக்கும் முன்னே அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்தது, அது எகிப்து தேசம் போல இருந்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய தோட்டம் போல சொன்னா மிகவும் செழிப்பான ஒரு இடம். எகிப்து தேசம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், மிகவும் எகிப்தியர்கள் அந்த நாளிலே எகிப்தியனுடைய ஞானம், எகிப்தியர்கள் எல்லாவற்றிலும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அறிவுடையவர்களாக இந்த சோதோம் குமாரா பட்டணம் காணப்பட்டது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லாம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, எல்லாற்றுக்கும் ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொன்னால் ஸ்தோத்திரம், இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறது, எல்லா சௌகரியங்களும் இருக்கிறது, வாழ்வதற்கு எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் அட பாவம் பரலோகத்தை எட்டுகிறது. தேவனை அங்கே அவர் அமைதியாக இருந்து அவர் செயல்படக்கூடாதபடிக்கு இந்த பாவங்கள் அங்கே போய் எட்டி கொண்டிருக்கிறது. அவர் கிருபை அளிக்காதபடிக்கு, இரக்கம் கட்டளையிடாதபடிக்கு ஸ்தோத்திரம், அது அங்கே போய் முறையிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பரலோகத்தில் போய் தேவனை முறையிட்டு கொண்டே இருக்கிறது. சோதோம் குமாரனுடைய பாவம் இதே போலத்தான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களிலே அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் அறிவும் பெருகி போகும். எகிப்து தேசத்தை போல எல்லாவற்றிலையும் அவர்கள் தேர்ச்சி அடைந்தவர்கள் போல இருப்பார்கள். எல்லா காரியத்திலையும் அறிவு சார்ந்த காரியங்களிலே எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். அறிவு சார்ந்த காரியங்கள், இன்னும் என்னென்ன காரியங்கள் உண்மை எல்லாவற்றையும் அறிந்து 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 செயல்படுவதற்கு மிகவும் ஒரு தீவிரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். யாரை பார்த்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஓடுகிறார்கள். அதற்காக பல ஆயிரங்கள் கோடிகள் இப்படியெல்லாம் செலவு செய்து ஓடுகிறார்கள். முன்னாடி இருந்ததை விட இப்போ கிடையாது. இப்ப எல்லாமே வளர்ச்சி அடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளிலே இதெல்லாம் நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் உள்ள அந்த கலை காரியங்கள், அறிவு சார்ந்த காரியங்களை மிகவும் பேசப்படத்தக்கதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு எகிப்தியருடைய கலை நுட்பங்கள் இன்றைக்கும் பிரமிக்கப்படுகிறது. எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் எகிப்தியருடைய அந்த பிரமிடுகள் அதை ஆராய்ச்சி பண்ணுகிற நேரத்தில் இந்த கலை நுட்பங்கள்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி இன்றைக்குள்ள விஞ்ஞானிகளும் அகழ்வாராய்ச்சிக்காரர்களும் ஆச்சரியப்படுகிற விதத்திலே எகிப்தியருடைய கலாச்சாரம் அன்றைக்கு ரொம்ப மேலோங்கி இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கும் எல்லா காரியத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலே நடக்கிற காரியம் சொன்னா, எந்த அளவுக்கு செழிப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு எல்லா மனிதருக்கும் முன்னேற்றம் இருக்கிறதோ, அதே அளவுக்கு பாவமும் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் பெருகி இருக்கிறது. இன்னும் இந்த பாவத்தினுடைய நிறைவு அதிகமாகிற போது, இந்த பாவத்தினுடைய
விளைவுகள் அதிகமாகிற போது தேவன் தம்முடைய ஸ்தோத்திர ஜனத்தை மீட்டுக்கொள்ள முடியாம வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லோத்தினுடைய நாட்கள்ல எப்படி அக்கினி இறங்கி எல்லா ஜனங்களையும் அந்த பட்டணத்தை அழித்து போட்டதோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள். இது எந்த வருகைன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் பாருங்க, நல்லா கவனிக்கணும். முதல்ல நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல நடக்கும் சொன்னார். நோவாவுடைய நாட்கள்ல உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். பிரசங்கம் பண்ணப்பட்டது, ஆனா ஜனங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. இதே போல உணர்வு இல்லாத நேரத்துல அந்த பேழை கிளம்பிட்டு அவர்களுக்கு அவர் பேழை உண்டாக்கப்பட்டது. அந்த பேழையை விட்டு பேழையில ஆண்டவர் நோவாவுடைய குடும்பத்தாரை விட்டு கதவை அடைத்து அவர்களை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது எதை குறிப்பிடுகிறது சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறிப்பிடுகிறது. பேழை என்று சொல்வது எதற்கு அடையாளம் சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. சபைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபைக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திர எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வருகையில பாதுகாக்கப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே நேரத்துல சோதம் குமார பட்டணத்துல நடந்தது போல நடக்கும் சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்ட பிற்பாடு இந்த பூமியில 7 ஆண்டுகள் ஒரு பயங்கரமான இக்கட்டு உண்டாகும் என்று சொன்னா, கவனிங்க. அல்லேலூயா. இதை நம்ம விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன். இது நம்ம டீப்பா போயாச்சு நிறைய தியானிக்க வேண்டி இருக்கும். சுருக்கமா சொல்றேன். அதாவது இயேசு கிறிஸ்துடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில என்ன இருக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மிகவும் கொடிய சம்பவங்கள் நடைபெறும். பெரிய ஒரு கலக்கம் உண்டாகும், பெரிய ஒரு போராட்டம் உண்டாகும். அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது, காணாமல் போகிற போது பயங்கரமான ஒரு கலக்கம் உண்டாகும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான குறைச்சல் உண்டாகி அவர்கள் பல விதத்திலே ரொம்ப குழப்பத்தோடு வைத்தியம் பிடித்தவர்கள் போல் அலைவார்கள். அப்பொழுது நடக்கிற காரியம் சொன்னால், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒருவன் வருவான். யாருன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து வருவான். அவன் பாருங்க, இப்போ நீங்க பாப்பீங்கன்னா உலக நாடுகளில் யுத்தம் நடக்குது. உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா எப்படியாவது எல்லா நாடுகளையும் தன்வசப்படுத்த வேண்டும் சொல்லி போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், பலவிதமான மிரட்டல்களையும் உருட்டல்களையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனா ஒண்ணு நின்ன மாதிரி தெரியல. இவங்க பெரிய பெரிய கப்பல்களை கொண்டு வச்சாலும், பெரிய பெரிய ஏவுகணைகளை ஏவினாலும் அதையும் மற்றவர்கள் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரம் சூழ்நிலை மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது நடக்கிற அந்த யுத்தத்துல அமெரிக்காவுக்கு எத்தனையோ டாலர், லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்கள் செலவாகி இருக்கிறது. அதனால அதுல பல விதத்துல அமெரிக்கா பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதே போல ஈரான் தேசம் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி ஆயுதங்கள் உருவாக்குறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரத்துல மிகவும் முக்கியமான இடத்துல முக்கியமான செலவு என்ன செலவுன்னு சொன்னா, பாதுகாப்புக்கான செலவுகள் தான் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல இந்தியா 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறது. ஒரு ஒரு பிரச்சனையை சமாதானப்படுத்துவதற்கு ஒரு நபர் தேவைப்படுகிறான். அந்த நபர் ஒரு பெரிய ஒரு வல்லரசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து அநேகர் இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா சொல்லி பார்க்குது முடியல, ரஷ்யா சொல்லி பார்க்குது இந்த யுத்தத்தை தடுக்க முடியல, இப்படி பல நாடுகள் சொல்லுகிறது, ஆனா முடியல. ஆனா இது எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி சமாதான உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிற ஒரு மனுஷன் வருவான். அல்லேலூயா. அவன் யாருன்னு சொன்னா அந்தி கிறிஸ்து. அவன் தன்னுடைய சொந்த பெயர்ல வருவான். அவனுக்கு என்ன பேர் இருக்கோ அதுல வருவான். ஸ்தோத்திரம். சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், எலான் மஸ்க் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் இப்போ பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறான். அவன் தான் இப்போ உலகத்துல ரொம்ப டாப் நிலைமையில இருக்கிறான். அவன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் சொன்னா, அவரும் அந்த
அவர் சொல்லி பார்க்கிறாரு, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த சமாதான உடன்படிக்கை கொண்டு வருவதற்கு 3 முக்கியமான காரியம் தேவைப்படுகிற. ஒண்ணு, ஸ்தோத்திரம், அதிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தால மதத்தின் அடிப்படையில சமாதானத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. முதல்ல அதிகாரம். அதிகாரம் சொன்னா நம்ம சொன்னா கேட்கணும், அந்த மாதிரி. ரெண்டாவது மதத்தின் அடிப்படையில. மூன்றாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில. ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை முக்கியப்படுத்தி இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகாரம் சொன்னா நான் சொன்னா நீ கேட்கணும், அந்த மாதிரி ஒரு அதிகாரம். எல்லாரும் தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பாங்க, இவங்க சொன்னா நம்ம கேட்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது மதம், நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள். அல்லேலூயா. மத சுதந்திரம், இது யாருக்கு அதிகமாக கிடைக்குச்சுன்னா யூதர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த நாட்களில் தேவாலயம் கட்டுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல எதிர்ப்புகளும் பல போராட்டங்கள் இருக்கிறதுனால தான் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இப்ப அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆகுது? அந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும். சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த இடத்துல இப்பொழுது வேறொரு மசூதி இருக்கிறபடினாலே அதை அகற்றி விட்டு அதுல தேவாலயம் கட்டணும்னு சொல்லி அது ரொம்ப போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்படியாவது அந்த ஆலயம் கட்டியாச்சுன்னா நாங்க சமாதானமாயிருவோம் அப்படின்னு நிலைமையில தான் இஸ்ரவேல் போராடி கொண்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு அந்த மத சுதந்திரம் கொடுக்கப்படும். அந்தி கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எதுக்கு? தேவாலயம் கட்டுறதுக்கான எல்லா பொருட்களும் ரெடியா இருக்கு. நம்ம இந்தியா தேசத்துல ஸ்தோத்திரம் ஒரு கோவில் கட்டினாங்க. என்ன கோயில்? ஆமா, ராமர் கோயில் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு தீர்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்தோடனே கட்டி முடிச்சுட்டாங்க. பல ஆயிரங்க கோடிகளை செலவு பண்ணி ஸ்தோத்திரம் அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு கூட செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் தாங்கள் வெற்றி கண்டதாக சொன்னார்கள். இதே போலதான் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கான எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து வைத்து விட்டார்கள். ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் வேணும். அந்த ஒரு உத்தரவாதத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கொடுப்பாங்க? அந்தி கிறிஸ்து கொடுப்பான். அல்லேலூயா. அடுத்தால பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் சொன்னால் பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். யாருடைய பொருளாதாரமோ அல்லது பாதுகாப்பு காரியங்களோ பாதிக்கப்படக்கூடாது. இது எல்லாவற்றையும் வைத்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவன் ஒருவன் வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து, பிசாசுடைய அடுத்த ஆள் வருவான். அவன் எல்லாரும் எனக்கு முன்பாக வந்து பணியுங்கள் என்று சொல்லி அவன் தனக்கு முன்பாக எல்லாரையும் பணிய வைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாள் வருகிறது. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3.5 ஆண்டுகள் அவர்களுக்கு ரொம்ப சமாதானம் இருந்த போல இருக்கும். இதே நேரத்தில் என்ன நடக்கும் சொன்னா, பூமியில கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூக்குரல் இட்டு தேவனை நோக்கி கதறுகிறவர்கள் இருப்பார்கள், புலம்புகிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு விலகி போறவங்க இருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இரத்த சாட்சியாக சிலர் தான் மரிப்பாங்க. அநேகமாக மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பொழுது மனம் திரும்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு அந்த வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். கிருபையின் ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த உணர்வே இருக்காது. இருதயம் கடினப்படும். இந்த நேரத்தில் அவர்கள் அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை பகிரங்கமாக தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துடைய முத்திரை எது? 666 முத்திரையை பகிரங்கமாக தரித்துக் கொள்வார்கள். அதை தரித்துக் கொள்ளாதவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அது அந்த 666 முத்திரை இல்லாட்ட கடையில போய் ஒரு ஜாமான் வாங்க முடியாது. ஒரு பொருளை நீங்க கொண்டு போய் விற்க முடியாது. வேலை செய்த சம்பளம் கிடைக்காது. அல்லேலூயா. வேலை செய்த சம்பளம் கிடைக்காது. வேலை செய்யனாலும் முத்திரை இல்லாம வேலை செய்ய முடியாது. இப்படி எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம எப்படி நினைக்கிறோம் தெரியல. ஆனா கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குன்னு,
மனித மூளையில சிப்பு பொருத்துவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பார்த்த வேளையில இந்த எலான் மஸ்க் என்கிற அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி அவன் பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய காரியத்துல வெற்றி பெற்றிருக்கிறான். மனித மூளையில சிப்பு பொருத்தி அவன் என்ன சிந்திக்கிறானோ அதை கண்டுபிடிப்பதற்கு. அப்ப பிசாசு எவ்வளவு வேகமா செயல்படுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரையும் தன்வசப்படுத்துவதற்கு ஒரு மனுஷன் எல்லாரையும் தன்வசப்படுத்துகிறான். அந்த ஒரு மனுஷனுக்காண்டி ஓடுறாங்க, உயிர் இல்லாத ஒன்றுக்காண்டி ஓடுறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குன்னா இந்த பிசாசின் ஆவியினால் நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. நல்ல விஷயத்துக்காக ஓடுறவங்க குறைவுதான். ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க சோதரம், அவங்களுக்கு நிறைய சாக்கு போக்குகள் வரும். சோதரம், ஒரு கல்யாண வீடு வந்தா ஆராதனை கட்டு, ஒரு சடங்கு வீடு வந்தா ஆராதனை கட்டு, எங்கேயாவது ஒரு பிரயாணம் போடுன்னா ஆராதனை கட்டு. ஆனா இந்த மனுஷனுக்கு வேண்டி, ஒரு மனுஷனுக்கு வேண்டி எது வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அந்த 3.5 ஆண்டுகள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரவம் உண்டாகும். ஆனா அநேகர் கட்டாயப்படுத்தப்பட்டு 666 முத்திரையை தரிப்பார்கள். ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா இப்ப என்னெல்லாம் கேட்கறாங்க தெரியுமா? ஆதார் கார்டு கேட்கறாங்க. முன்னாடி ஆதார் கிடையாது, ஸ்தோத்திரம், பிறந்த சர்டிபிகேட் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இடையில தான் பிறந்த சர்டிபிகேட் எல்லாம் கேட்டது. நாங்க சேர்க்கும் போதெல்லாம் பிறந்த சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த டைம்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப எல்லாமே இருக்குது. மெயினா ஆதார்ல எல்லாம் வந்துடுது. ஆதார் வந்துடுது. அடுத்தல அவங்களுக்கு அடிஷ்னலா ஒரு நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர்? இஎம்எஸ் தானே, ஏதோ ஒரு நம்பர். இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த நம்பர் போட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. இப்படி எல்லாமே நம்பரின் அடிப்படையில, எண்களினுடைய அடிப்படையில எல்லாம் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இதுலயே நிறைய குளறுபடிகள் வருகிறது, நிறைய பிரச்சனைகள் வருது. இது எதுக்கு இதெல்லாம் சொன்னா, ஆள் மாறாட்டம் வரக்கூடாது என்பதற்காக நீட் எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு செக்கப் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா? இங்க கவனி. சரி, அதுல ஆள் மாறாட்டம் பண்ணிடக்கூடாது நிறைய நிறைய காரியங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் வரும்போது இந்த சிப்பு பொருத்தியாச்சுன்னா யாரும் தப்ப முடியாது. அறை வீட்டுக்குள்ள பேசினாலும் இந்த சத்தம் அங்க கேட்கும். அப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய கோபாக்கினையும் பரலோகத்திலிருந்து ஊற்றப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்க்க முடியும். முத்திரை உடைக்கப்படுகிறது, கோப கலசம் ஊற்றப்படுகிறது, எக்காலம் ஊதப்படுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிறது. ஏன் சொன்னா இந்த அந்தி கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, அவன் தொடர்ந்து அவன் தன்னுடைய அராஜகத்தை அரங்கேற்றி கொண்டே இருப்பான். அரங்கேற்ற அவன் பிசாசுடைய வலு சர்ப்பத்தின் ஆவிகள் முழுமையாக தேசத்தில் கிரியை செய்வதற்கு அவன் முழுமையான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகி கொண்டே இருக்கும், கொலைகள் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ தேவனுடைய கோபாக்கினை அங்கிருந்து ஊற்றப்படும். ஸ்தோத்திரம். ஊற்றப்படுகிற நேரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் வெளிப்படும். வெளிப்படுகிற நேரத்தில் என்ன நடக்க சொன்னா, நிறைய பேர் குகைகளிலே மலைகளில் போய் என்ன சொல்லுவாங்க, ஒளிந்து கொள்வார்கள். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். ஆறாவது அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கின் மகாரம் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய கோபத்தின் நாள் வருகிறது. அந்த நாளிலே அநேகர் பர்வதங்களிலே குகைகளிலே மலைகளிலே ஒளித்து கொள்வாங்க. ஒளித்து கொண்டு சொல்லுவாங்களா, எங்க மேல விழுந்து எங்களை நசிக்கிறங்க. அல்லேலூயா.
நீங்களே எங்க மேல விழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் புலம்புவாங்க. இப்படிப்பட்ட கொடிய சம்பவங்கள் நடைபெறும். ஏன்னா அவருடைய கோபத்தின் நாட்கள் வருகிறது. இந்த நாட்கள் நடந்து வருகிற நேரத்தில் 1/3 சேதப்பட்டு எல்லா காரியத்திலையும் சேரப்படும். எல்லாவற்றையும் ஒன்றொன்றா சொல்வதற்கு நமக்கு சமயம் இல்லாத நான் வேகமா சொல்றேன். இந்த 3 வருஷம் முடிகிற நேரத்தில் இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய சொரூபத்தை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைப்பான். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் வைப்பான். ஏன்னா தேவாலயத்துல எது கொண்டு வரக்கூடாதுன்னா, விக்கிரகத்தை கொண்டு வரக்கூடாது, சொரூபங்களை கொண்டு வரக்கூடாது. இது தேவனுடைய ஒரு கட்டளை. அப்போ இவன் தன்னுடைய சொரூபத்தை கொண்டு வைப்பான். இந்த சொரூபம் பேசும். இந்த சொரூபம் அது தன்னை வணங்காதவர்களை தண்டிக்கும். இப்போ ரோபோ இருக்குது, மனுஷன் செய்யக்கூடிய அத்தனை வித்தை விட பயங்கரமா வித்தை பண்ணுது. ஸ்தோத்திரம். செய்தியில பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியுது. மனுஷன் டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுது, மனுஷன் பேசுற மாதிரி பேசுது. அது ரோபோ உருவத்திலே கிடையாது, மனுஷ உருவத்திலே இருக்கு. இது மனுஷனா ரோபோன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த மாதிரி டெக்னாலஜிகள் பெருகி விட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெண்ணுக்கு பெண் உருவத்திலே ரோபோ இருக்கிறது, ஆணுக்கு ஆண் ரூபத்திலே ரோபோ இருக்கிறது. ஸ்தோத்திரம். சமீபத்தில் பார்க்கும்போது சவுதியில ஒரு மன்னர் தன்னுடைய மெய்காப்பாளனாக ஒரு ரோபோ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு ஒருத்தர் வீடியோல காட்டினார், ரோபோ வச்சிருக்கிறார். அந்த ரோபோ கையில ஆயுதம் ஒண்ணும் கிடையாது, ஆனா சும்மா நடந்து போகுது. அவர் எங்க போனாலும் கூட போகும். அது சும்மா கையை வீசிட்டு போன போலதான் போகும். ஆனா அதுக்குள்ளால கேமரா இருக்குது, சுத்தி கேமரா இருக்குது, அதுகிட்ட கன் இருக்குது, எல்லா ஆயுதமும் அதுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள ரேடார் இருக்குது. யாராவது ஏதாவது செய்ய வந்தாச்சுன்னா உடனே தடுக்கிறதுக்கு ரேடார் இருக்குது, சென்சார் இருக்கிறது. இந்த மனிதனை பாதுகாப்பதற்கான அத்தனை பாதுகாப்பு அம்சங்களும் அவங்க அந்த ரோபோட்ல பொருத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எங்க போனாலும் கூட போகும். இந்த ரோபோவை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது துப்பாக்கி வச்சு எங்கேயாவது கன் வச்சு சுட்டாச்சுன்னா இந்த ரோபோ அதை சுதாரித்து கொண்டு உடனே எதிர்த்தாக்குதல் பண்ணி அந்த மனிதனை காலி பண்ணிடும். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ ரோபோவுடைய தன்மைகள் இப்படி இருக்கிறது. இது யாரையும் பட்சபாதம் பார்க்காது. நல்லவன் அவன் கெட்டவன் அவன் தெரியாது, ஏழை யாரு பணக்காரன் யாருன்னு தெரியாது. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை அது சரியா நிறைவேற்றும். அல்லேலூயா. இப்படி ரோபோக்களை ஒவ்வொரு ஆபீஸ்லயும் கொண்டு அதிகாரியா வச்சா எப்படி இருக்கும்? இப்போ ஒரே கம்ப்ளைண்ட், நீங்க லஞ்சம் வாங்குறீங்க, ஆனா ரோபோக்கு லஞ்சம் வாங்க தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ரோபோ இருந்துன்னு எப்படி இருக்கும்? போயாச்சுன்னா அதுக்காக இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தா, இப்போ எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. சரியா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ல வந்த காரியம் ஒண்ணு, ஆனா சொல்ற காரியம் ஒண்ணு. எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. இந்த ஆன்லைன்ல நம்ம ஒரு காரியத்துக்கு அப்ளிகேஷன் பண்றோம். ஸ்தோத்திரம். அந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது அது சில காரியங்களை கேட்கும். அதெல்லாம் கொடுத்தாதான் அந்த சைட் க்ளோஸ் ஆகும். நம்ம கேட்கிற சர்டிபிகேட் வரும், கேட்கிற காரியங்கள் அது வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆதார் கார்டு நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதார் கார்டு எடுக்கிற நேரத்துல அதோட நம்பரு, அதுக்குள்ள அந்த ஒரு குறியீடு கொடுக்கும், அதை எடுத்து அதில் பதிவு பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கொடுத்தாதான் வரும். ஆனா இதே நேரத்துல சாதா பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்க அந்த பேப்பர் வாங்கிட்டாங்க, இந்த பேப்பர் வாங்கிட்டாங்க, ஒண்ணு இல்லாட்டாலும் உள்ள வச்சு சொல்லி கொண்டு போயிடலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா. அது இல்லாட்டாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு 5-10 கையில கொடுத்தா கொண்டு போயிடலாம். ஆனா இப்போ ஆன்லைன்ல அப்படி கிடையாது. இந்த நம்பர் கொடுத்தாதான் அது ஓபன் ஆகும். இது கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கும். இது கொடுத்தாதான் உங்களுக்கு
இந்த சைட்ல உங்க பேர் பதிவாகும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அந்த லஞ்சம் கொடுக்க முடியாது. அது சில போட்டோக்கள் கேட்கும். உங்க போட்டோ கொடுத்து அந்த போட்டோ அங்க இருக்கிற போட்டோட மேட்ச் ஆனாதான் உங்களுக்கு அது செட் ஆகும். இதெல்லாம் இருக்குது. இப்ப பேங்க்ல போய் நம்ம ஒரு செக்கை பாஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் சொன்னா நம்ம கையெழுத்தும் அங்க இருக்கிற கையெழுத்தும் ஒன்னா இருந்தாதான் அது பாஸ் ஆகி வரும். அல்லேலூயா. இல்லாட்டா உங்க கையெழுத்து இங்க மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி பணத்தை தரமாட்டாங்க. ஸ்தோத்திரம். நானும் ஒரு தடவை செக்கு கையெழுத்து போட்டு இந்தியன் பேங்க்ல கொண்டு கொடுத்தேன். இப்போ போடவே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க பார்த்துட்டு, சார் உங்க கையெழுத்து நீங்க முன்னாடி போட்ட கையெழுத்து வித்தியாசமா இருக்கு, முன்னாடி போட்ட மாதிரி போட்டு தாங்க, நாங்க உங்களுக்கு செக்ல பணம் தரோம் அப்படின்றாங்க. நம்ம பணம் தான், ஆனா எடுக்க நச்சுன்னா மேட்ச் ஆகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ மனுஷர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ரோபோ அப்படி அல்ல. அது ஈவு இறக்கமே காட்டாது. மேட்ச் ஆனா வா, இல்லாட்ட போயிட்டே இருக்கு. இதே போலதான் இந்த ரோபோ அது பேசக்கூடியதாக இருக்கும், அது சொரூபமாக இருக்கும். இதை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வைக்கும் போது யூதர்கள் அப்பதான் புரிந்து கொள்வார்கள், இவன் நம்முடைய மேசியா கிடையாது, இவன் ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்து, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று சொல்லி அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு கிருபை நாவியும் மன்றாட்டி நாவியும் ஊற்றப்படும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புவது போல எனக்காக புலம்பி தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க, அப்பதான் அவங்க மனம் கசந்து துக்கிப்பாங்களாம். அது வரைக்கும் தங்களுக்கு அதிகாரம் இருந்தது, அது வரைக்கும் தங்களுக்கு ஒரு ஆள் சாதகமா இருக்கிறாரு, வல்லரசே நம்ம கூட தான் இருக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த அந்தி கிறிஸ்து, அந்த மிகப்பெரிய ஒரு ராஜா, அவன் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பித்து இந்த யூதர்களுடைய உரிமைகளை மாற்றுகிற நேரத்தில் முதலாவது சமாதானத்தின் ஒரு காரணமாக வந்தான். ஆனால் போக போக அவன் சமாதானத்துக்குரியவன் அல்ல, மிகவும் ஸ்தோத்திரம் சங்கடத்துக்குரியவனாக இருக்கிறான், சர்வாதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. சமாதானமாக வந்தவன் இப்பொழுது சர்வாதிகாரியாக இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது. கடைசியில அவனுடைய சொரூபத்தையே வணங்கும்படியாக வைக்கிறான். அல்லேலூயா. இதை பார்க்கும்போது அவனை எதிர்ப்பதற்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு பலம் இருக்காது, யூதர்களுக்கு பலம் இருக்காது, அவனை யாரும் எதிர்த்து பேச முடியாது. அந்த சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல தான் அவங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கதறுவார்கள், உபவாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. தங்கள் பிதாக்களின் தேவனை பார்த்து அவர்கள் கூக்குரல் அடிக்கிற போது, புலம்புகிற போது ஆண்டவர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றி அவர்கள் அதிகமாக ஜெபிக்க வைப்பார். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் அவர்கள் பைபிள்ல நம்ம நியாயாதிபதிகளை பார்த்ததுன்னா நிறைய இக்கட்டுகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில ராஜாவிட்ட ஒப்பு கொடுப்பாரு. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து நெருக்கும் போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனை நோக்கி பார்த்து கூக்குரலிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நிலைமை பார்த்து கத்தரிச்சுவாங்க, பரிதாபப்படுவார். அல்லேலூயா. பரிதாபப்பட்டு ஒரு ரட்சகனை அனுப்புவார், ஒரு மனிதனை எழுப்புவார். அவன் அந்த எதிராளியுடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பான். இதே போல ஆண்டவராய் இயேசு என்ன பண்ணுவார்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் கதறுகிற போது, ஜெபிக்கிற போது ஆண்டவர் இயேசு மத்தியாகத்துல மறுபடியும் வருவார். ஸ்தோத்திரம். எப்படி வருவான்னு சொன்னா,
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களோடு கூட அவர் மறுபடியும் வருவார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அவர் வருகிற நேரத்தில் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்பந்தான் இவங்க கண்களும் திறக்கப்படும். ஐயோ, இவரெல்லாம் நம்ம குத்துனோம், இவரெல்லாம் நம்ம காயப்படுத்தணும், இவரை தானே நம்ம சிலுவையில் அறைந்தோம் சொல்லி அவர்கள் எல்லாரும் புலம்புவாங்க. புலம்பி அவருக்காக ரொம்ப அழுது புலம்பும் போது, தங்களுடைய தவறை நினைத்து புலம்புகிற போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாக, அந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அவனையும் அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் அக்கினியினால் சுட்டெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் அந்த சமயத்துல 666 முத்திரை தரித்திருக்கிற அநேக ஜனங்கள், அவர்களும் அந்த அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, கவனிங்க, ஸ்தோத்திரம். அதான் சோதோம் கோமாரா பட்டணத்துக்கு எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும் சொன்னா, அதே போல ஒரு அக்கினி இறங்கும். அந்த அக்கினி இறங்கி 666 முத்திரையை தரித்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் மனிதர்களை, பூமியின் குடிகளை முற்றுமா அழித்து போடும். ஸ்தோத்திரம். அது உட்பட அடுத்த ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி எல்லாம் சம்பவங்கள் இருக்கிறது. அதனால தான் லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒருக்கு அடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகைத்தேடுகிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறார். இந்த சம்பவம் நடக்கும். லோத்தினுடைய நாட்கள் எப்படி நடந்தது அப்படியே மனுஷகுமார் வருகிற நாட்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பூமியை அழிப்பதற்கு அநேக விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியம், பூமியை அழிப்பதற்கு கடவுள் அக்கினி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனே இந்த பூமியை போல 7 பூமியை முழுமையாட்டு சுட்டரிக்க வேண்டிய அத்தனை ஆயுதங்களையும் தயார் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்தது தெரியுமா? வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? மழை பெய்தது. நோவாவுடைய நாட்கள் வானத்திலிருந்து மழை பெய்தது. வானத்திலிருந்து வந்த மழையும் பூமியின் ஆழங்களிலிருந்து உண்டான நீரூற்றுகளும் பூமியின் மேலிருந்து மதகுகள் திறந்தது, வானம் பொழிந்தது, பூமியில நீரூற்றுகள் எல்லாம் திறந்தது. அல்லேலூயா. மேலிருந்து தண்ணி, கீழிருந்து தண்ணி, 40 நாள்ல முழு உலகம் நிரப்பிட்டு. ஸ்தோத்திரம். இதே போல மேலிருந்து அக்கினி, கீழிருந்து அக்கினி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஏவுகணைகளை ஏவி விடுறாங்க. எதுக்கு தெரியுமா? எண்ணெய் கிணறுகளை ஏவி விடுறாங்க. எண்ணெய் கிணறு ஏற்கனவே அதுவே அக்கினி தான். லேச சின்ன பொடிப்பட்டாலே பயங்கரமா பிடிக்கும். அப்ப அதுவும் அக்கினி, ஏவுகணையும் அக்கினி. அல்லேலூயா. அப்ப அந்த அக்கினி இந்த அக்கினி சேரும் போது என்ன ஆகும்? பயங்கரமா இருக்கும். இதைத்தான் அப்ப பரலோகத்திலிருந்து அவர் அனுப்புகிற அக்கினியும் இந்த பூமியில மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்கினி ஆஸ்திரங்களையும் பார்க்கும்போது பூமி மிகவும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அல்லேலூயா. இதே போலத்தான் ஆண்டவர் பூமியையும் சுத்திகரிக்க போகிறார். எல்லாரும் கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு அழிவுக்கு நேராக உலகம் போய் கொண்டே இருக்கிறது. இதுல நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளை நம்ம இருக்கணும். அவருடைய வழிகளை பின்பற்றி போனா மட்டும்தான் இதுல பாதுகாக்கப்பட முடியும். ஏன்னு சொன்னா, கர்த்தர் நகரத்தை காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. எத்தனை பேர் கண் வச்சு பாதுகாத்திருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்காட்ட ஒரு பாதுகாப்பு கிடையாது.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகளுடைய பிரயாசம் விருதான். அப்ப அவர் பாதுகாக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி இருக்கிற போது ஆண்டவர் தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனத்திற்கு, தம்மை நம்பி வந்த ஜனங்களுக்கு ஒரு காரியம், நீங்க ஒரு ஆளை நினைச்சீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறார். யார் அது? லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு ஆளை நினைக்க சொல்லி இருக்கிறார். யாரையும் 2 பேரை நினைக்க சொன்னார், 2 ஸ்திரீகளை நினைக்க சொன்னார். ஆனா இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லோத்தினுடைய மனைவி நினைக்க சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். பதினேழாவது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். அல்லேலூயா. பாருங்க, சோதம் குமார பட்டணத்துல நடந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே 2 தூதர்கள் வருகிறார்கள். வந்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னா, இந்த லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து வெளியே கொண்டு போவதற்காக வருகிறார்கள், அழைத்து கொண்டு போகக்கூடிய வருகிறார்கள். இங்கே ஸ்தோத்திரம், இந்த லோத்துடைய நாட்களில் சோதகுமார பட்டணம் அழியாதபடிக்கு ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்றார். அப்போ கடைசியா 10 நீதிமான்கள் இருந்தா கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்ப நம்ம இந்தியா அழியாம இருக்க காரணம் தெரியுமா? அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதுனாலதான் அழியாம இருக்கு. இல்லாட்டா எப்போ போயிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள். ஸ்தோத்திரம். இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு, நாங்க தான் மெஜாரிட்டி அப்படின்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மெஜாரிட்டி அவங்களா இருக்கட்டும் எண்ணிக்கையில, ஆனா சோதர கர்த்தர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மைனாரிட்டி இல்லாட்டா மெஜாரிட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ அன்றைக்கு இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தினால தான் லோத்துடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. 10 பேர் இருந்தா கூட அழிச்சிருக்க மாட்டாரு. ஆனா லோத்துடைய குடும்பத்துல 10 பேர் கூட கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் ஏற்படுவதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே வந்தவர்கள் இவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு போகிறார்கள். வெளியே கொண்டு போய் துரிதமா வெளியே கொண்டு விட்டுட்டு சொல்றாங்க, நீ உன் ஜீவன் தப்புன்னு சொன்னா ஓடி போயிரு, இந்த பட்டணத்துல எங்கேயுமே நிக்காத, பின்னிட்டு பாராத, நீ ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த லோத்து சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கண்ணில் கிருபை கிடைத்தது, அதனால எனக்கு அந்த மலைக்கு அனுப்பாதீங்க, எனக்கு அது போல அது மேல ஏறி போக முடியாது, இந்த பக்கத்துல இருக்கிற சின்ன ஊர் இருக்குது அந்த ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி போ, நான் அதை கவிழ்த்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த பட்டணம் அழிகிற நேரத்துல காலையில அதிகாலையில அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அம்மா, ஸ்தோத்திரம், அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல அங்க ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்டதை உண்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா திரும்பி பார்த்தார்கள். யாரு? லோத்தின் மனைவி. அல்லேலூயா. நம்ம திரும்பி பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? பின்னிட்டு பார்த்து எப்படி மாறினாங்க? உப்பு தூண். உப்பு தூண் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு என்ன இருக்குது? உப்பு தூண் இருக்குது. எங்க தெரியுமா? பாலஸ்தீனா தேசத்துல இருக்குது. நீங்க இப்ப போனாலும் பார்க்கல,
யூடியூப்ல உப்பு தூண் சொல்லி போட்டு பாருங்க வரும். உப்பு தூண் அந்த அம்மா திரும்பி பார்த்த பொசிஷன் அப்படியே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். சவக்கடல் இருக்குல்ல, அந்த பக்கத்துல இருக்குது உப்பு தூண். ஏன்னா அந்த சவக்கடல் எப்படி உண்டானது கவனிங்க. அல்லேலூயா. சவக்கடல் எப்படி உண்டானதுன்னு சொன்னா, ஆண்டவர் சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிற நேரத்துல அங்க இறங்கின அந்த வெப்பத்தினுடைய அங்க இறங்கின அந்த 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 கந்தகமும் அக்னியும் கந்தகம் இருக்கிற அந்த சூழலை தான் சவக்கடல் உருவானது. அல்லேலூயா. அதோட தாக்கம் இதுவரைக்கும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் நம்ம கவனிக்கணும். இந்த லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணாங்க சொன்னா, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிட்டாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் போக முடியல. அந்த இடத்துல அவங்க ஜீவன் போயிட்டு அவங்க ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு அந்த அடையாளத்தை சுட்டி காட்டி தான் சொல்கிறார். ஒருத்தி உப்பு தூணா நிக்கிறாள், அவளை கொஞ்சம் பார்த்துக்க. அல்லேலூயா. அவளை கொஞ்சம் நினைச்சிக்க. ஸ்தோத்திரம். நாம் நினைப்பதற்காக சில அடையாளங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல ஒரு ஆளு லோத்தினுடைய மனைவி. நினைச்சுக்க. அப்போ ஏன் லோத்தினுடைய மனைவியை நம்ம நினைக்கன்னு சொன்னா, அவருடைய ஒரு முக்கியமான பிரச்சனை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டான். அப்போ விசுவாச வாழ்க்கையில ஓடுகிறவர்கள் பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எதுக்கு தெரியுமா ஓடுறோம்? அழிவுக்கு தப்பி ஓடுறோம், தண்டனைக்கு தப்பி ஓடுறோம், பாவத்துக்கு தப்பி ஓடுறோம், பிசாசுடைய ஆளுகைக்கு தப்பி ஓடுறோம். அவனுக்கு கிடைச்ச ஆக்கினை நமக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக ஓடுறோம். அவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நம்ம பின்னிட்டு பார்க்கப்படுகிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வேகமா சில காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த அம்மா பின்னிட்டு பார்க்க என்ன காரணம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்கள் அல்லேலூயா. சாப்பாடு சோறு பிடிக்குமா, பண்டம் பிடிக்குமா? நிறைய நேரத்துல நம்ம மக்களுக்கு சாப்பாடை விட எதுதான் அதிகமா பிடிக்கும் தெரியுமா? தின்பண்டங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது சோறு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல பசி அடங்கிரும். ஆனா பண்டம் சாப்பிட்டதுன்னா பசி அடங்காது. இன்னும் தின்னணும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா. தின்பண்டம் தின்னு வயிறு நிறைச்சவங்க குறைவுதான். ஆனா தின்பண்டம் தின்னுகிட்டே இருக்கிறவங்க அதிகம். இதே போல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இந்த லோத்தினுடைய மனைவி அங்க இருந்த அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்படின்னா நம்மளுடைய இச்சைக்கேற்ற காரியங்களை தவிர்ப்பது. அல்லேலூயா. கண்கள் இச்சித்தவைகளை இந்த அம்மா தவிர்க்க முடியல. ஸ்தோத்திரம். பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிற காரியங்கள். இதை நம்ம உதாரணமாக நான் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். எங்கே போக முடியாது தெரியுமா? கானான் தேசத்துக்கு போக முடியாது புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்களுக்கு அவர்களை குறித்து சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனம்.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், எப்படி என்றால் அவரோடு கூட சென்ற கன்மலையின் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவை அந்த கன்மலை கிறிஸ்துவை அப்படி இருந்தும் அவர்களை அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்துக்கு ஏதுவானவைகளை இச்சியாதபடிக்கு, தேவனுக்கு முன்பாக பொல்லாங்கான காணப்படுகிறவைகளை இச்சியாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வசனத்தோட வாசிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. சங்கீதம் 78வது சங்கீதம் 18வது வசனம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு, தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சைக்கு ஏற்ற போஜனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான மன்னா கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். ஆனால் இவர்கள் தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டார்கள். இன்னொரு வசனம், சங்கீதம் 106வது சங்கீதம் 14வது வசனம். வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இதெல்லாம் நம்ம சங்கீதத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 107ஆம் சங்கீதத்தை நம்ம தியானிச்சோம். இதெல்லாம் ஆண்டவர் செய்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வனாந்தரத்திலே அவர் இச்சை உள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்க்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை டெஸ்ட், அவருக்கு டெஸ்ட் வைக்கிறது. இது விசுவாசிகளுக்கு ஆகாது, தேவ பிள்ளைகளுக்கு இது ஆகாது. சிலவங்க ஆண்டவர்கிட்ட சில நிபந்தனைகளை வைப்பாங்க. ஆண்டவரே, நான் இதை விரும்புறேன், நீ இதை தரணும், அப்படி டிமாண்ட்லாம் வைக்க கூடாது. அல்லேலூயா. அவர்கிட்ட டிமாண்ட் வச்சாச்சுன்னா நம்ம காரியம் நடக்காது. இந்த லோத்துடைய மனைவி அப்படித்தான். அவ ஓடினது சோதமை விட்டு ஓடினாலும் அவ இருதயம் எங்க இருக்குன்னா சோதமுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. சிலவங்களுக்கு பழைய வாழ்க்கை விட்டு ஓடினாலும் அவங்க மனசெல்லாம் பழைய வாழ்க்கையில தான் இருக்கும். அதுதான் லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். நம்ம ஆண்டவரத்தில் திருமணம் சொன்னா முழுமையாக திருமணம். அல்லேலூயா. பாவத்தை நம்ம இச்சிக்க கூடாது, பாவ வாழ்க்கையை நம்ம இச்சிக்க கூடாது. லோத்துடைய மனைவி அந்த சோதோம் குமாரனுடைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறாங்க. அங்க இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா அங்க இருந்தாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். ஓரினை சேர்க்கைக்காரர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த லோத்தினுடைய மனைவி ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஒரு ஸ்திரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் சொன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில் வந்து ஸ்திரியா இருப்பார்கள் சொன்னா இவங்க சோதோமை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இது சோதோமில் உள்ள ஒரு ஆளைத்தான் லோத்து திருமணம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் அங்குள்ள பாவத்தின் காரியங்கள் இந்த லோத்துவை இழுக்கிறது. திரும்பி பார்க்கிறாள், என்ன நடக்கிறது பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஓரினை சேர்க்க பாவம் இருக்கிறது, பல பாவங்கள் இருக்கிறது. இந்த அம்மா அப்படியே திரும்பி பார்க்கிறதா உண்டு. இச்சித்த தாங்க இவ்வளவு நாள் விருப்பப்பட்டு சந்தோஷமா இருந்த நம்மளை சந்தோஷப்படுத்தின தேசம் எப்படி போகிறது என்பதை அவள் பார்க்கும்படியா திரும்பினாள். அல்லேலூயா. ஒருவேளை பாவ சந்தோஷத்தை அனுபவித்த அநேக காரியங்களை நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்துல நான் அப்படி திரும்பி பார்ப்போமானா நம்ம வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை அடையாது, வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அநேகர் கோபாக்கியம் வெளிப்படுகிற நாளிலே அவர்கள் ஸ்தோத்திரம் நிற்க முடியாது. ஆண்டவருடைய அக்கினியும்
சூளையை எரிகிற நாள் வருகிற நேரத்தில் அநேக துரும்பாக இருப்பார்கள். அல்லேலூயா. கவனியுங்கள். அப்போ சோதோம் கொமோரா பட்டணத்துல எப்போ அக்கினி இறங்கினதோ அப்பந்தான் உப்பு தூணா மாறினது. அதுக்கு முன்னாடி உப்பு தூணா மாறல. அவ ஓடும்போதே பின்னிட்டு பார்த்து ஓடி இருப்பாங்க. நம்ம பின்னாடி பார்த்து ஓடினாலும் உப்பு தூண் ஆகலையேன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா எப்ப அக்கினி இறங்கினதோ அப்பொழுது உப்பு தூணாக மாறிவிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள்ள கிடக்குது. முதல்ல பற்றி கொண்ட அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்ல, பின்மாற்றத்துக்குள்ள கிடக்குது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள பண்டங்களை எடுக்காமல் இருக்க கடவன், திரும்பாதிருக்க கடவுள் சொல்லப்படுறது. அப்படின்னு பண்டங்கள் சொன்னா இச்சிக்கக்கூடியவை. ஸ்தோத்திரம். சுகர் உள்ளவங்களுக்கு தான் இனிப்பு பண்டம் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, உப்பு வியாதி உள்ளவங்களுக்கு தான் உப்பு பண்டம் நல்லா பிடிக்கும். அப்போ சில சொல்லதை கேட்க முடியுது, எனக்கு சுகர் இருக்குது, ஆனா அந்த இனிப்பு பண்டத்தை கண்டாச்சுன்னா அதே போல ஒரு வெறி அதுக்கு மேல வரமாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறித்தனமா இருப்பாங்க. வீட்டுல உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க ஒழித்து சாப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். வீட்டுல மனைவி கண்டா விட மாட்டா, பிள்ளைகள் கண்டா விட மாட்டாங்க. அந்த இச்சையை வற்புறுத்தீங்களா? இதுதான் நம்ம பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் சிலர் அதை விட மாட்டாங்க. அப்போ இந்த லோத்தினுடைய மனைவியை நினைத்துக்கொள். விட முடியாத சில சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். லோத்தினுடைய மனைவியை நினைத்துக்கொள். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்லதுக்கு சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உங்கள் அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேரம் போகலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்கள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எந்த அசுத்தத்துக்கு தப்பி நம்ம பிழைச்சிருக்கிறோமோ அதுல என்ன செய்யக்கூடாது, சிக்கக்கூடாது. நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சரியா தெரியாது. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து செய்யும்போது அதுகளுக்கு கோபம் வரும். இதெல்லாம் ஓல்டு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஓல்டு இல்ல, கோல்டு. அல்லேலூயா. என்ன, அதுல நம்ம சிக்கி அது நம்ம ஜெயிச்சுட்டுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அது நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது, அது நம்ம அடிமையாக்க விடக்கூடாது. அதை நம்ம மேற்கொண்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பாதையில முன்னேறி ஓடணும். அல்லேலூயா. 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 31வது வசனம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். வயல் சொன்னா நிலம் சொன்னா பூமிக்குரியது. அல்லேலூயா. முதல்ல பொல்லாங்கான பாவத்துக்கு ஏதுவானவைகளை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. இச்சைக்கு நம்மளை இழுக்கக்கூடியவைகளை திரும்பி பார்க்க கூடாது. 2வது, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஓடுறவர்களா இருக்கக்கூடாது. இந்த சோதம் கொமோரா பட்டணம் அழிகிற போது, ஐயோ என் தேசம் அழியுதே, நாங்க கட்டின வீடு அழியுது, நான் சம்பாதித்த பொருட்கள் அழியுது. அல்லேலூயா. முதல்ல பாவ காரியங்கள் அழியுது அப்படி சொல்லிட்டு அதுக்காண்டி இந்த பாவத்தை திரும்பி பார்த்தாங்க, புதுன்னு ஆயிட்டாங்க. 2வது, அந்த பட்டணம் அழியுது, இந்த இடங்கள்லாம் அழிஞ்சு போகுது, அழியுதுன்னு சொன்னா அதை திரும்பி பார்க்காத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழியாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள்ல அவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யாருமே கீழே பார்க்கவே மாட்டாங்க. நல்லா பார்த்துடுங்க. ஒருவேளை அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம்,
யாரா இருந்தாலும் சரி திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சோதரம் போயிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க 7 வருஷம் மத்தியாகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கல்யாண விருந்துல இருக்கும்போது கூட கைவிடப்பட்ட யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. வீட்டை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பல கோடிகள் செலவழிச்சு வீடு கட்டினாலும் அந்த வீட்டை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வேற. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சில சொல்லுவாங்க எங்க அம்மா செத்து போயிடுச்சு நினைக்க வேண்டி வேண்டுதல் பண்ணுவாங்க. அப்படிலாம் வேண்டுதல் பண்ண மாட்டாங்க. அவங்க இங்க திரும்பி பார்க்க முடியாது. அவங்களுக்கு இளைப்பாறுகிற இடம் கிடைச்சு அங்க இளைப்பாறிட்டு இருப்பாங்க. பாதாளத்தில் இடம் கிடைச்சு அங்க வேதனைப்பட்டு இருப்பாங்க. இங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. சோத்திரம். அங்க இருந்து திரும்பி ஒன்னும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்க கல்லறைக்கு என்ன பண்ணினாலும் ஒண்ணு அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அல்லேலூயா. அவங்க பெரிய கோபுரத்தை கட்டி வச்சாலும் கொஞ்சம் அழுதாலும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் பார்த்தால் அது நமக்கு வேதனையாக முடியும். அழிந்து போகிற இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் வைத்து நாம் ஓடக்கூடாது. இதுக்கு மேல நம்முடைய கவனத்தை வைத்து ஓடினால் நாம் லோத்துடைய மனைவி போல நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் தேவனுடைய தண்டனைக்கு தப்பாமல் போய்விடும். பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஸ்தோத்திரம், உண்ணும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதுமானது. இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையானவைகள் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6 முதல் 8. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட, உலகத்திலே நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போகவும் முடியாது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று கடவும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய ஆஸ்தி இருந்து சாப்பிட முடியாட்டா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். ஆனா 5 ரூபா வடை வாங்கி சாப்பிடறதுக்கு அவனுக்கு முடியாட்டா அதே போல பரிதாபம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தானா, அந்த ராஜாவுக்கு உடம்புல 1000 சோக்கேடு. சோத்திரம். ஆனா அவனுக்கு விதவிதமாட்டு நிறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்தாங்க. விருந்தாளி வந்த வேளையில அந்த விருந்தாளுக்கு விதவிதமா படைக்கிறாங்க. விருந்தாளுக்கு விதவிதமா கூட சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனா இவரும் அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு 10-15 பேர் வரிசையா நிக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? முதல்ல ஒருத்தன் வாரான், சாம்பார் கொண்டு வரான், அதை மோந்து பார்ப்பார். சோதரம். சிக்கன் கொண்டு வருவான், அதை மணத்தி பார்ப்பார். அல்லேலூயா. மட்டன் ஒருத்தன் கொண்டு வருவான், அதை முகர்ந்து பார்ப்பார். ஸ்தோத்திரம். எல்லாம் வரிசையா ஒன்னொன்னா வர அது எல்லாத்தையும் அவர் வாய்க்கும் மூக்குக்கும் நடுவுல வச்சு எல்லா மனத்தையும் அப்படி உறிஞ்சி எடுப்பார். அதோட முடிஞ்சு கடைசியில் ஒருத்தன் கேப்ப கூழ் கொண்டு வருவான், அதை மட்டும் உறிஞ்சி எடுக்க மாட்டாரு. அதுதான் டேபிள்ல வச்சு அவர் சாப்பிடுவார். அதுதான் சாப்பிடும். அரசாங்க வைத்தியர் அதான் சொல்லி இருக்கிறார், இதை மீறி ஏதாவது உள்ள போச்சு உமக்கு அதுதான் கடைசி நாளா இருக்கும். அல்லேலூயா. அப்ப எது இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா கர்த்தர் நம்மள நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான பணம் வச்சிருந்தவன்லாம், கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தவன் கொரோனால போய் சேர்த்துட்டான். ஆனா நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் கிருபையாட்டு நினைச்சிருக்கிறார். கோடி பணம் எல்லாம் இல்லை, கொஞ்சமா இருந்தாலும் ஜீவனோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் ஸ்தோத்திரம் பொறுக்க மேலேயோ இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியத்து மேலேயோ நமக்கு அது தேவைதான். ஆனா அதுக்கு மேல நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு எது இருந்தாலும் சரி, இந்த ஆஸ்திகளினால, இந்த உலகத்தின் ஆஸ்திகளினால கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். இயேசுவுக்கு அநேகர் எப்படி ஊழியம் செய்தாங்கன்னா ஆஸ்திகளால், எல்லான தங்களுடைய ஆஸ்திகளால் கர்த்தருக்கு நினைச்சாங்க ஊழியம் செய்தார்கள். நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்தி விட்டு மீதியை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும். கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லிக்கிறது.
நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து வச்சா என்ன, சேர்த்து நிறைய பேர் வச்சு வச்சு கடைசியில மாட்டிக்கிட்டு கிடக்குறான். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கிடக்குறான். நம்மள ஆண்டவர் வைக்கல. நிறைய நேரத்துல ஆண்டவர் ஏன் என்ன மட்டும் இப்படி கஷ்டத்துல வச்சிருக்கிற, ஒன்னு நேசிக்கிறதுனால வச்சிருக்கிற. அல்லேலூயா. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இவ்வளவு குறைவா இருக்குது, உன்னை நேசிக்கிறதுனால குறைவுல வச்சிருக்கிற. அப்பந்தான் நீ ஆண்டவர் நோக்கி பாப்பா. நிறைவா தந்தாச்சு ஒன்னு கையில பிடிக்கவே முடியாது. பிடிக்கலையோ? அல்லேலூயா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படி அளந்து வச்சிருக்கிற. இதுக்கு மேல உனக்கு நிறைய வந்துட்டுன்னு வச்சுக்கேன், உன்னை கையில பிடிக்க முடியாது. அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரி நினைச்சுவான், கொடை பிடிப்பான மாதிரி நீ காலை கீழே வச்சு நிக்க மாட்டேன். சுத்தர இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட மாட்டேன். சுத்தர உனக்கு உண்டானதே காப்பாத்துறதுக்கு பாடிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சிலர் தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் எனக்கு இந்த காரியம் நமக்கு நடக்கணும் பாஸ்டர், ஜோம் பண்ணிடுங்க. ஜோம் பண்ணும், அவ்வளவுதான். நிறைய பேர் தவம் இருந்து காத்து கிடக்குறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் இது வந்து ஒருத்தரையும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. என்ன காரியம் சொல்லி ஆண்ட கேட்க கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல போகிறேன், சொல்லி ஜெபம் பண்ண போறோம். லூக்கா 9வது அதிகாரம் 62 வசனம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. லூக்கா 9:62 பாருங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரம் ஒருத்தன் பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாடி வா அப்படிங்கிற. அவன் சொல்லுறான், ஆண்டவரே நான் போய் என்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு எல்லாரும் அனுப்பின முறை நான் வாரேன் அப்படின்னு. அல்லேலூயா. உனக்கு அழைப்பு இருக்குது, ஆண்டவருக்கு பின்னாடி போவதற்கு சேவைக்கு அழைப்பு இருக்குது. நீ மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நீ ஓடுன்னு சொன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்கிறாய். அல்லேலூயா. நீ பின்னிட்டு திரும்பி பார்த்தேன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தகுதியாக முடியாது, தப்ப முடியாது. அப்போ எந்த மனுஷனும் அவனை திருப்திப்படுத்தி வாழ முடியாது. இயேசுவை திருப்திப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிறைய வசனங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீ ரட்சித்து தெரிந்து கொண்டு எந்த விதத்திலையும் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போக கூடாது. ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அதை நினைத்து அந்த அப்பா ஸ்தோத்திரம் பொல்லாங்கான காரியங்களை இச்சிக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்குரிய பாவங்களையோ ஆண்டவரே பாவத்துக்கு சாபத்துக்கு எதுவான எந்த காரியங்களும் நாங்கள் இச்சிக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாற்றையும் விலைக்கு காத்து கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தின் ஆஸ்திகள் மேல, செல்வாக்குகள் மேல, செல்வத்தின் மேல, பணத்தின் மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு தருகிறவைகளை நாங்கள் திருப்தியாக